வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? அப்படி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவரே அந்த டாஸ்க்கை எடுத்திருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 10 வாரத்துக்கு தொடர்ச்சியாக வெயிட் லாஸ் பண்ணுற அந்த ஜேர்னியில் வெறும் ஜங்க் சாப்பிட்ருக்காரு. ஆனால் அந்தந்த டைமில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்றதை நோட் பண்ணி சாப்பிட்டே வந்திருக்காரு. கூடவே அவருடைய பாடியில் பேட் கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப கம்மியாகவும் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. இதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லும்போது 10 கிலோ ஈஸியாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொன்னார். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வெயிட் ஏறும், இல்லை இது சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டோம்னா அது நம்ம பாடிக்கு கரெக்டாக போய் டெபாசிட் ஆச்சா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ட்வின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சரி, 2 ட்வின்ஸுக்கும் அப்போ ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருக்கும் இல்லை, அவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கும், அது அவங்களுடைய பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். இதை இன்னும் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு யார் அந்த 2 ட்வின்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அதில் யாருக்கெல்லாம் லெக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஈவன் நம்மளுடைய காஃப் மசிலை செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிளட் எல்லாத்தையும் அங்கேருந்து ரொம்ப ஈஸியாக பம்ப் பண்ணி கொடுக்குறதே காஃப் மசில் தான். நம்மளுடைய லோவர் பாடி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய பேஸ்மெண்ட். ப்ளூ வேல் திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீல திமிங்கலம். இந்த திமிங்கலத்துக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பேட் மாதிரி தான். பேட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜெனட்டிக்கலாகவே எந்த ஒரு கேன்சர் செல்ஸையும் உள்ளே எடுத்துக்காது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் வேலுக்கு எப்படி, அதாவது திமிங்கலத்துக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், திமிங்கலத்துடைய சைஸு தான் அதுக்கு ரீசனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்கேஸ் அதுக்குள்ளே கேன்சர் செல் போனாலும் அதுவே டிவைட் ஆகி ஃபுல் பாடிக்கும் போகணும் அப்படின்னா அப்படி டிவைட் ஆகி போகும். கூடவே அதுக்குள்ளேயே அதுங்க சண்டை போட்டுக்கும். அதனால் பாடி ஃபுல்லாக கேன்சரால் அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பேட்டு மாதிரியே திமிங்கலத்துக்கும் கேன்சரே வராது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நம்மளால் பேபி எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இருக்குல்ல, நிஜமாவே இப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, ஜெனட்டிக்கலாகவே நம்மளால் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அண்ட் யாருக்கு என்னென்ன திறமை வேணுமோ அந்த திறமையெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்குள்ள நம்ம புகுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரிசர்ச்சும் நடந்துக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 40% மேலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப விரைவில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் குழந்தைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான திறமைகள்லாம் வேணும் அப்படின்றதையே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா, அதுக்கான ரிசர்ச்சும் நடத்திட்டு இருக்காங்க. அத்லெட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ரீசனும் வேற ஒன்று சொல்கிறாங்க. பேசிக்காகவே அவங்களுடைய ஃபிசிக் அத்லெட்டிக்காகவே உருவான மாதிரி இருக்கும். அப்படி தான் அவங்களுடைய ஃபிசிக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்ரிக்கா ரொம்ப உஷ்ணமான இடம் இல்லையா, அங்கே அவங்க பாடியில் ரொம்ப ஹீட்டெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வேணும்னு நேச்சரே அந்த பாடி ஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. எப்படின்னா அவங்களுடைய பாடி ரொம்ப சின்னதாகவும் அவங்களுடைய லெக் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே அவங்களுடைய ஃபிசிக்கில் தெரிஞ்சிடும். அவங்களால ரொம்ப வேகமாக எல்லாரை விட அதிகமாக ஓட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபிசிக்கே இருக்கும். அண்ட் பொதுவாக மசில் கம்பேரிஷனும் பார்க்கும்போது நிறைய பேரை விட அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு காரணமும் அந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் தான் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம மூச்சை அடக்கி வச்சுருந்தாலும் உடனே நம்ம மூச்சு விடணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு ரீசனாக நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில் நிறையா இருக்கும், ஆக்சிஜனே வரல அதனால தான் அப்படின்லாம் யோசிப்பீங்க. இதில் 50 உண்மை, 50 அதனால மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா கார்பன் டை ஆக்சைட்லாம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபுல்லாக அது போயிடுச்சு அப்படின்னா அது எப்படியாவது வெளியே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி எக்ஸேல் பண்ண சொல்லுங்கள், இன்னேல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மூச்சை அடக்கி வைக்கும்போது உடனே ஒரு அர்ஜென்சி வருது, மூச்சை விடணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் முடியாது அப்படின்றத சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான். அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijay. Take care.